ஆப்பில் ஒன்று இருக்குது டிஸப்பியரிங் மெசேஜ்ன்ட்டு செட்டிங்ஸ். அதில் இருக்கிறத சில ஆட்கள் அது ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்குதா அல்லது இவங்க செட் பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த மெசேஜ் வந்து சிலதில் 7 days மெசேஜ், சிலது 24 hours. ஆகவே பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ஸ் அல்லது வேறு தொடர்பாடல்களில் அந்த டிஸப்பியரிங் மெசேஜ் இருக்கக்குள்ள உங்களோட தொடர்பாடல் செய்கிற ஆட்களுக்கு அந்த மெசேஜ் இல்லாமல் போயிடும். ஆகவே அது ஒரு அபாயம். இப்போ சில ஆட்கள் அதுக்கு சொல்கிற காரணம் ஃபோன் லோட் ஆகுது, வாட்ஸ்அப் லோட் ஆகுது. அப்போ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே இது வந்து மற்ற பகுதிக்கு சிக்கலாக இருக்குமே, உங்களுக்கு என்ன வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க, என்ன மெசேஜ் அனுப்புனாங்கன்னு இந்த விஷயங்கள் சரியாமல் போயிடும். ஆகவே அந்த டிஸப்பியரிங் மெசேஜை ஆஃபாக வைக்கிறது தான் ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஒரு அழகு. அதே நேரத்தில் அடுத்தது இந்த லாக் ப்ரொஃபைலை வச்சுக்கொண்டு மற்றவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறத நிப்பாட்டுங்க. ஏனென்று சொல்லி சொன்னால் அவங்க வந்து எப்படி நீங்கள் யார், என்ன விஷயம், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, இந்த விடைகள்லாம் அவங்களால தேட முடியாமல் இருக்கும். ஆகவே இதுகளை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். இந்த லாக் ப்ரொஃபைல் இந்த விடயங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் தன்மையை தராது.